வணக்க நேயர்களே. வணக்க நேயர்களே, இன்று ஒரு காணொலியில் உங்களை சந்திக்க மிக்க மகிழ்ச்சி. இன்று நம்ம பஞ்சபட்சியில் கிரகங்கள் உள்ளே கிரகங்களுக்கும் பஞ்சபட்சியில் உள்ள சூசகம் பற்றி நம்ம படிக்க போகிறோம். நம்ம சிவாயனம். இப்போ 12 கட்டங்கள் இருக்குது. 12 கட்டத்தில் 9 கிரகங்கள் இருக்குது. 12 கட்டங்கள் இருக்குது. ஒவ்வொன்றுக்கும் 2 இருக்குது. அதில் இப்போ மேஷம் எடுத்துன்னா மேஷத்துக்கு செவ்வாய், அது மாதிரி செவ்வாய் அதே மாதிரி 8க்கும் செவ்வாய் தான், 2க்கும் அதிபதி செவ்வாய் தான். அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அப்படிங்கிற மாதிரி பட்சிகளும் அதனுடைய தன்மையை தெரிஞ்சுக்கணும். நீங்கள் இப்போ முதல்ல நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்போ எப்படி ஆட்சி, உச்சம், நீச்சம், பங்கம் எல்லாமே இருக்குது. டிக் பலம், ஸ்தான பலம், என்னென்னமோ சொல்கிறாங்க. எல்லாம் அந்த இதுக்குள்ளே இருக்குது. ஆனாலும் பஞ்சபட்சியும் அதே மாதிரி தான். இப்போ வள்ளுவர் ஆட்சியில் இருக்காரா, நடையில் இருக்காரா, அந்த மாதிரி தான் இதையும் உள்ள கவனமாக பார்க்கணும். இப்போ பஞ்சபட்சி தெரியாதவங்க சொல்கிறாங்க, அதுவும் இல்லை. எனக்கு தெரிஞ்சு உணர்ந்தவங்களுக்கு தெரியும். இதனுடைய சொல்கிறாங்க நிறையா தெரியும். கிரகங்களை பற்றி தான் இப்போ இந்த கட்டத்தில் இந்த கிரகம் இருக்குது, இந்த இது சொல்கிறாங்க. அதே மாதிரி பஞ்சபட்சி எந்த திசையில் இருக்குன்னு திசையை வச்சு தான் பஞ்சபட்சியை கழிக்க முடியும். கிரகங்கள் எப்படி கட்டத்தில் வச்சுட்டு இப்போ இது நீச்சத்தில் இருக்குது, இது உச்சத்தில் இருக்குது, இது ஆட்சியில் இருக்குது, இப்படி அந்த மாதிரி கணக்கு பண்ணுறாங்களோ அதே மாதிரி தான் பட்சி எந்த திசையில் ஆட்சியில் இருக்குது, எந்த திசையில் நீச்சமாக இருக்குது, எந்த திசையில் உச்சமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம கணக்கு பண்ணி பார்க்கணும். பார்த்தா தான் இதனுடைய விளக்கம் தெரியும். இதுக்கு நான் தான் சொல்கிறேன், இது ஒன்று மட்டும் பார்த்தா மட்டும் வராது சாமி. அது நிறைய உள்ளே இருக்குது. நான் சொல்கிறதுக்குன்னா நீங்கள் எதாவது நினச்சாலும் வச்சுங்களேன், இந்த உள்ள ஒரே கான்செப்டில் இப்போ சோசியல் ஜோதிடம் பார்க்குறான்னு வச்சுக்கோங்களேன். 12 கட்டம், 27 நட்சத்திரம், நாம் உங்கள் கர்ணங்கள் அதுக்குள்ளே தான் வருவாங்க. வேறு எங்கேயும் வெளியெல்லாம் போக முடியாது. ஆனால் இதை பொறுத்த வரைக்கும் எல்லாமே நீங்கள் உள்ள லைனில் வரணும். வந்தால் தான் ஒன்று கூட விடாமல் வந்தால் தான் உள்ளே வர முடியும். நீங்கள் எதுவும் கற்றுக்கிட்டே வேண்டாமுங்க. நீங்கள் பச்சையை பிடிக்க போகிறனாலே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக எல்லாம் உள்ளே வரும். அதான் உண்மை. இது யார் எப்படி சொல்லி நினச்சிக்கிட்டாலும் சரி, ஆனால் அதான் உண்மை. ஆனால் கண்டிப்பாக பச்சை அறிகிறவனுக்கு அந்த இறைவன் அந்த பரம்பொருள் திருவருள் இருக்க வேண்டும் சாமி. அதுதான் உண்மை. எல்லாரும் பச்சையை பிடிச்சான்னு அது பச்சையை பிடிக்கல. பச்சையை பிடிச்சான்னு அவனுக்கு தன்மையே வேறு சாமி. அதான் சொல்லலை. நீ ஒன்றுமே செய்ய வேண்டாம். பச்சையை பிடிச்சிட்டேன்னு வச்சுக்கோ. அதான் சொல்லலாம். ஆரம்பத்துலேருந்து அதான் சொல்லலாம். பச்சையை பிடிச்சா அவன் ஒன்றுமே நினைக்க வேண்டாம். அவன் எங்கே உட்கார்ந்தாலும் அங்கே அவனுக்கு எல்லாமே வந்து சேரும். ராஜயோகமாக வாழ வைப்பார். ஏன்னு கேட்டிங்கன்னா பச்சையை நீ பிடிக்கும் போது அந்த பச்சை தன்மையை தெரிஞ்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நமக்கு எதுக்குடா இது அப்படிங்கிற மாதிரி போயிடும் சாமி. அதான் உண்மை. பச்சையை நீங்கள் பிடிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு அந்த காசு, பணம், அந்த ஆசை, அந்த பொறாமை எல்லாமே எதிரி எல்லாம் கம்ப்ளீட் குளோஸ்ட். அப்படிங்கும்போது நீங்கள் ஒரு கெட்ட எண்ணத்தையே உங்களால் உருவாக்கவே முடியாது. அப்படி உருவாக்கினா அவன் பரம்பரை ஒரு வேலை பண்ணிடும். உனக்கு கேட்ட தேவையில்லாத வேலை நீ போ அப்படிங்கிற மாதிரி. நல்லதை நினைத்தா அது நல்லது நடக்கும். கெட்டது உங்கள் மனசுக்குள்ளே நினைக்கவே முடியாது. ஆனால் நினைச்சாலும் அது நடக்காது. அதான் உண்மை. பச்சையை நீங்கள் பச்சையை பிடிச்சிட்டாலே எல்லா கதையும் அது ஆக்டிவாக வரும் சாமி. பச்சையை நீங்கள் பிடிக்கும் போது இப்போ இந்த கிரகம் இப்போ அதே பாருங்கள் 1, 5, 9 இது வந்து திரிகோணம் சொல்கிறாங்க. இது இந்த 1, 5 வந்து எல்லாம் நல்ல கிரகங்கள், சுப கிரகங்கள். அப்படி 1, 5, 9, 3, 6, 8, 12 அது அசுர கிரகங்கள் அந்த மாதிரி சொல்கிறாங்க. இது மறைவு ஸ்தானம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல. அதே மாதிரி தான் சாமி. இன்றைக்கி இந்த பச்சை இந்த திசையில் இருந்தால் அது சாவு பச்சி, இது படுபச்சி, இது இன்றைக்கி ஆட்சி பச்சி, இது மூணு பச்சி, இன்றைக்கி தொழில் பச்சி. இப்படித்தான் பச்சியை எப்படி நீங்கள் சோதிடத்தில் நீச்சம், உச்சம், ஆட்சி எல்லாம் எப்படி கண்டுபிடிச்சிருக்கீங்களோ அதே மாதிரி தான்
பச்சைக்குள்ளே வரும்போது இந்த கிரகத்தில் இந்த பச்சை இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது, இந்த தசை இதுக்கு இதாக இருக்குது, இந்த நட்சத்திரம் இதுக்கு இதாக இருக்குது அப்படின்னு உள்ளே நீங்கள் வந்தாலே அது உங்களுக்கு புரியும். அதான் இல்லை. இப்போ பச்சை ஒன்று நீங்கள் பிடிக்கணும்னா ஒன்று நீங்கள் சுவாசம் இருக்கணும். இந்த சுவாசத்தில் பஞ்சாட்சரம் போட்டு சுவாசத்தை மாற்ற தெரியணும். அப்பைக்கப்போ அது எல்லாமே நடக்கணும். சும்மா ஒன்றை பிடிச்சிருந்தா வேலைக்காது. இருக்கிற ஒரு செகண்ட் அது கண்ணு மூடித்தனமாக நடக்கணும். அப்போ நீங்கள் எந்த அளவுக்கு இருக்கணும்னு பாருங்கள். இப்போ எப்படி ஒரு சோசியல் எப்படி சொல்கிறாங்க, 27 நட்சத்திரம் இது ஆட்சி உச்சம், இந்த இப்போ சனி இதில் உச்சம், சூரியன் இதில் உச்சம், சுக்கிரன் அதில் உச்சம், இப்போ எப்படி அவங்க மனப்பாடம் வரும் அந்த மாதிரி நீங்கள் எல்லாமே இதில் கரெக்டாக கரைச்சி குடிக்கணும். இத்தனை மணிக்கு இந்த சாரத்தில் அதே தான் சாமி. ஒருத்தங்க வர்றான்னா அவன் என்ன சுவாசம் என்ன இது எல்லாமே உங்களுக்கு கார்பரேட் ஆகும். நல்லவன் கெட்டவன் எல்லாமே உங்களுக்கு கட்டுப்படி ஆகிடும் சாமி. தான் உண்மை. இதில் ஒன்றுமே கிடையாது. இதை நீங்கள் அறிஞ்சிக்கிட்டீங்கனால இதில் இவ்வளோ பிரச்சனை இருக்குது. ஆகினால பச்சை இந்த இது வந்து இன்னும் 2-3 இது ஓடும் சாமி. இந்த கிரகங்கள் இந்த பச்சை இது இது எந்த பச்சையை வச்சு எந்த பச்சையை இது பண்ணலாம், எந்த திசை எந்த பச்சைக்கு அரசு, எந்த பச்சைக்கு எந்த பச்சை திசை ஊனு, எந்த திசையிலேருந்து எந்த பச்சைக்கு போனால் எது துயில், இந்த மாதிரிலாம் உள்ள கணக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இது சொல்கிறேன். எல்லாமே கவனமாக கேளுங்க. பார்க்குறத டிக் பண்ணாமல் பாருங்கள். கடைசி வரைக்கும் பார்த்தா தான் நான் என்ன பேசுகிறேன்னு உங்களுக்கு புரியும். அதனால் உன்னிப்பாக இது பண்ணாமல் பார்த்தீங்கன்னா நான் சொல்கிறது ஒரு விளக்கம் நல்லா தெரியும். இப்போ பச்சையும் கிரகத்துக்கு உள்ள சூசமாக சொல்கிறோம். அடுத்து பச்சையும் நட்சத்திரங்களும், அடுத்து பச்சையும் சரக்கலையும் இப்படி ஒவ்வொன்றும் வந்து வரும்போது இந்த பச்சை இந்த இடத்துக்கு வந்தால் இது அடிக்கும், இந்த நட்சத்திரத்தில் இந்த பச்சை இருந்து இந்த பச்சை தண்ண அப்படிங்கிறது கரெக்டாக தெரியும் சாமி. நான் என்ன சொல்கிறேன்னா முதல்ல காலையில் இருந்தால் பஞ்சாங்கம் படிங்க. பஞ்சாங்கத்தில் என்னென்ன இருக்குங்க, பஞ்சாங்கத்துக்குள்ள எல்லா கதையும் இருக்குங்க. பஞ்சாங்கத்தை நீங்கள் படித்தா தான் இந்த பச்சைங்கிற தன்மை உரியும். இப்போ எப்படி கிரகத்துக்கு என்ன நிறங்கள், என்ன தானியங்கள், என்ன விருச்சிகம், என்ன எல்லாம் இருக்குது பாருங்கள். அதே மாதிரி பச்சைக்கும் எல்லாமே இருக்குது சாமி. எல்லாம் நீங்கள் பிடிச்சி வந்தால் தான் அந்த இது விட முடியும். கிரகங்களுக்கு எப்படி இந்த சூளம், இந்த பக்கம் சூசம், இதெல்லாம் சொல்கிறாங்களே எல்லாம் இந்த பச்சைக்கும் உண்டு சாமி. இந்த 5 பூதம், அந்த 5 பச்சை, இந்த 9 கிரகம், 27 நட்சத்திரம் இது எல்லாத்துக்குள்ளும் ஒன்றாடி தான் குழப்பிட்டு தான் வரும் சாமி. பச்சைக்கு இது சம்மந்தம் இல்லை. தமிழ் எழுத்துக்களுக்கு எல்லாத்துக்கும் இந்த பஞ்சபட்சி கரெக்டாகி தான் வரும். சோசியம் வேறு, பஞ்சபட்சி வேறு, இது வேறு, ஆன்மீகம் வேறு அப்படிலாம் கிடையாது. எல்லாம் உண்மையாக உள்ளே வரணும் சாமி. உள்ளே வந்து நீங்கள் இது பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறத ஒன்று உணர்ந்து பாருங்கள். அப்படின்னா தான் அடுத்து என்ன வருது, என்ன செய்ய போகிறாங்கிறது உங்களால் கண்டுபிடிக்க முடியும். அடுத்த காணொலியை உங்களை விவரமாக சொல்கிறேன் சாமி. இந்த சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், 4 பேருக்கு சேர்த்து இது பண்ணி கொடுங்க. ஓம் நமச்சிவாய சிவாய நம. ஓம் சிவாய நமச்சிவாய சிவாய நம. ஓம் நமச்சிவாய.